மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். சின்ன வயசுல இருந்தே நான் தனியா வளர்ந்தவ. இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா சொல்றது உண்மைதான் செல்வி. நீ மட்டும் இல்லைன்னா மனசு உடைஞ்சு இந்நேரம் நாங்க என்ன பண்ணிருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. செல்வி, இப்போவாது உங்க நல்ல மனசை இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, அது போதும் செல்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது வேலு. எனக்கு எப்பவும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம். அண்ணே, வேலு, ஆ, அவர் கொடுத்த அட்ரஸ் தான் வேலு. ஆனா உள்ள யார் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த அட்ரஸ் தான். சரி வா, உள்ள போய் பாப்பா. போய் பார்க்கலாம் போ. என்னண்ணே யாரையும் காணோம்? யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? நாங்க திருமுருகன் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். சம்பத் சார் தான் காலையில வந்து பார்க்க சொன்னாரு. விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காரு. ஓ, நீங்க தானே அது? நீங்க வருவீங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாரு. உள்ள வாங்க சார், உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. ஐயா வந்ததும் கூப்பிடுறேன். வாங்க சார், வந்து உட்காருங்க. நீங்க வந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்றேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. அண்ணே, வீடை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல. நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கேட்காம உதவி பண்றேன்னு சொன்னது பெரிய விஷயமா இருக்குல்லண்ணே. ஆமா வேலு, உதவின்னு போய் கேட்டா கூட பண்ணாத இந்த காலத்துல கேட்காமலே உதவி செய்ய பெரிய மனசு வேணும். நம்ம எப்போ செஞ்ச உதவிதான் இந்த மாதிரி உதவியெல்லாம் கிடைக்குது போல. வணக்கம். உட்காருங்க 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 உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லவா, இல்ல காபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல சார், எதுவும் வேணாம். வீட்டில இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். சார், இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உங்களை பத்தி விசாரிச்சப்ப நீங்க ஏதோ பில்டர் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்ததா சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா சார், அது வீடு கட்டி கொடுக்கறதா சொல்லி எங்க பணத்தை ஒருத்த ஏமாத்திட்டான். அதனால தான் பண பிரச்சனையில நாங்க மாட்டிக்கிட்டோம். உங்க ஹோட்டலை மூடினது கூட அதுதான் காரணம்னு கேள்விப்பட்டேன். சார், நாங்க ஏமாந்தது உண்மைதான் சார். ஆனா இது வரைக்கும் நாங்க யாரையும் என்னைக்கு ஏமாத்தினதே கிடையாது. கொடுத்த பணம் கிடைக்கிறது சந்தேகம்னு தெரியறப்ப யாரா இருந்தாலும் சொத்தை கைப்பற்ற தான் பார்ப்பாங்க. அதைத்தான் அந்த பைனான்சியரும் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நேத்து நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி பணம் கொடுத்து உதவ முடியும்? எந்த நம்பிக்கையில நீங்க எனக்கு பணம் திருப்பி கொடுப்பீங்க சொல்லுங்க? சார், நாங்க யாரோட பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தல. அந்த மாதிரி ஆளுங்களும் கிடையாது சார். இப்பவும் ஏமாந்துதான் சார் நிக்கிறோம். எங்க நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீங்க உதவி செஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். சத்தியமா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் சார். இப்படி ஏமாந்து போனவங்களுக்கு பணத்தை கொடுத்தா நானும் ஒரு கட்டத்துல ஏமாந்து தான் நிக்கணும். என் சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் ஒரு கட்டத்துல ஏமாந்து தான் நிக்கணும்பா. நீங்க கேட்காமலே நானா உதவி பண்றேன்னு சொன்னவன் இப்ப முடியாதுன்னு சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா புரிஞ்சுக்கோங்கப்பா, இந்த விஷயத்துல எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல சார். இல்ல சார், காப்பி எடுத்துக்கோங்க. இதுவும் வேணாம் சார். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சதே போதும். ரொம்ப நன்றி. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க கிளம்புறோம். என்னடா வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார்.
நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம். நாங்க வரோம் சார். வேலு. நன்றி சார். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும். அம்மா, உங்க குடும்பத்துக்கு நடந்ததை கேள்விப்பட்டம்மா. எப்போதும் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கிற உங்க எல்லார் முகமும் இப்படி வாடி போய் இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த அம்மனே சரணாகதின்னு வந்திருக்கோம். அம்மனை நம்பி வந்திருக்கீங்க. உங்க பிரச்சனை எல்லாம் மனசார வேண்டி அம்மனோட பாதத்துல வச்சிருங்க. உங்க கஷ்டத்தை நீக்கி நீங்க இழந்தத அவ திருப்பி தர செய்வா. உங்களுக்கு எங்க கஷ்டம் புரியுது. ஆனா இந்த ஆத்தா எதுக்கு தான் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாளோ? எப்ப அவ கண்ணை திறந்து எப்ப எங்க குடும்பத்தை கரை சேர்க்க போறாளோ? நல்லதே நடக்குமா. அந்த அர்ச்சனை தட்டை கொடுங்க. யார் பேர்ல அர்ச்சனை பண்ணும்? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் மகிழாண்ட நாயகியே போற்றி. அம்மா தாயே, என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையை கொடுத்துட்டு இருக்க? பசின்னு வந்த உங்களுக்கு காசு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம சோறு போட்டு எங்க குடும்பத்தையும் ஆலமரமா இருந்து வாழ வச்ச அந்த ஹோட்டலும் எங்க கையை விட்டு போயிடுச்சு. எங்கிருந்தோ வந்த அந்த புண்ணியவா எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னாரு. இப்ப அவரும் கை விரிச்சிட்டாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை சோதிக்கிறதுக்கு பதிலா பேசாம ஒரேடியா எங்க உயிரை எடுத்துக்கம்மா. நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னதான் மளிகை கடை வைக்க விடாம தடுத்த. இப்ப என் குடும்பத்தையும் அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே, இது நியாயமா? உன்னையே நம்பி இருக்கிற எங்களை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியே.